Young Jafar to give some short speech to us. சாஹிப் அவர்கள் திருச்சியிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். சிவில் இன்ஜினியர். அதாவது எல்லாரும் ஆரம்பத்துலேருந்தே படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி சின்ன வயசுலேருந்தே அப்படி வந்திருப்பாங்க. ஆனால் ஜாஃபர் அவங்கள பொறுத்த மட்டும் திருமணம் முடித்த பிறகு அதுக்கு பிறகு தானே 10th எழுதி அதுக்கு பிறகு டிப்ளமாவில் படித்து படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி சிவில் இன்ஜினியராக திருச்சியில் நல்ல ஒரு பெரிய அளவில் ஒரு மோட்டிவேஷனாக அந்த ஃபீல்டில் ஒரு நல்ல சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு பிறகு நம்ம படிக்காமல் இருந்துட்டோமே, நம்ம படிக்கணும்னு சொல்லி அதுக்கு பிறகு முயற்சி செஞ்சு படிப்படியாக இன்றைக்கி உயர்ந்திருக்கிறாங்க. தன்னுடைய மகனாரை நம்முடைய கல்லூரியில் சேர்த்துருக்கிறாங்க. அவரும் நல்ல நிலைமைக்கு வரணுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவங்க நம்முடைய கல்லூரியில் சேர்த்துருக்கிறாங்க. முன்னாடியே சொன்னாங்க, ஒரு மாதத்துக்கு பிறகு நான் வந்து ஃபுல்லாக அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பொதுவாக எந்த பேரண்ட்ஸுக்கும் அந்த அனுமதி நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனால் இருந்தாலும் இவங்க ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் வந்து தங்குங்க அப்படின்னு சொன்னால் நேற்றுலேருந்து நம்ம கல்லூரியிலேயே மாணவர்கள்ட்ட பேசுகிறது அப்படியே ஃப்ரீயாக அப்படி இருக்கிறாங்க. தற்போது அவங்க தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரிஸ்காவே இல்லை யார்கிட்டையுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தெம்பா இருக்கீங்க போல இருக்குது. எனக்கெல்லாம் இது மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கவே இல்லை படிக்கும் போதெல்லாம். ஏன்னா மதசாங்கம் கிடையாது, ஒஸ்தாதுகளும் இல்லை, மார்க்க கல்வி தான் இருந்துச்சு, படிப்பறிவு கல்வி சுத்தமாக இல்லவே இல்லை. மதரசா இருக்கும், யூபி பீகார் என்ன சார் கரெக்டாக அது மட்டும் தான் இருந்துச்சு. இது மாதிரி வந்து எஜுகேஷனும் நம்ம கல்வியும் சேர்ந்து இல்லவே இல்லை. உங்களுக்கு இந்த வாய்ப்பை நல்லா கிடச்சிருக்கு, நல்லா பயன்படுத்திக்குவோங்க. அதே மாதிரி இப்போ சீனியர்ஸ் யார் யார் படித்து முடிச்சுட்டு போகிறீங்களோ உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சின்னா, அந்த ஜாப் வேக்கன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜூனியர்ஸை தேர்வு செஞ்சு சொல்லுங்கள். ஒரு செயின் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா கீழே உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த ஸ்கோப்பில் இந்த படித்த ஸ்கோப் கிடச்சா தயவு செஞ்சு ஒஸ்தாதுக்கு வேறு யாருக்கும் சொல்லுங்கள். செயின் மாதிரி கொண்டு போனீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதை பதிய வச்சுங்க. எல்லாமே சின்ன பசங்க இருக்காங்க, பெரிய பசங்க இருக்கீங்க, ஒவ்வொரு லெவலில் போக எல்லாமே ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாப் வேக்கன்சியும் கிடைக்கும். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் பூரா 19% மலையாளி இருக்காங்க. ட்ரக் டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபி இருக்காங்க. இது ரீசன் என்ன தெரியுமா? அவங்க தெரியுமா சார் ஏதாச்சும்? ஒரு மலையாளி போய் ஒரு ஜாப்பில் சேரான் வச்சிங்களேன், அது குப்பை பொறுக்கடாக இருக்கட்டும், பெரிய வேலையாக இருக்கட்டும், அவன் ஒரு வருஷம் இருந்தாங்கன்னா அடுத்த வேக்கன்சி வரும்போது தாளுக்கு மட்டும்தான் கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்க லிங்க் பண்ணி விடுவாங்க, இந்த மாதிரி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க ஒவ்வொரு லிங்காக கொடுக்குறாங்க. இவங்க போனவொடனே திருப்பி வர்றான்னு சொல்கிறாங்க. ஒரு ஆள் போனவொடனே அந்த கம்பெனியில் அவங்க குரூப் மட்டுமே 30 பேர் தனியாக டீமாக சேர்ந்துடுறாங்க. அதே மாதிரி ட்ரக் டிரைவர் அதே மாதிரி தான். ஒரு பஞ்சாபி போனாங்கன்னா அவங்களும் அது கீழே வேக்கன்சி வந்தவொடனே அந்த குரூப்புக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஏன் சொல்ல வரனா, நீங்களும் ஒரு குரூப்பாக ஃபார்மாக இருக்கீங்க. நீங்கள் அது மாதிரி ஜாப் வேக்கன்சி போகும்போது அது கீழே என்னென்ன ஜாப் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி ஒஸ்தாக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஜாப்பு மற்றாலும் கிடைக்க வழி செய்யுங்க. கண்டிப்பாக அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ரெண்டாவது, அப்துல் கலாம் பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஐயாவை பற்றி. அவர் எவ்வளோ மேன்மையாக படித்தார். படிப்புன்னா அது மாதிரி படிக்கணும். யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா நாசாவில் அவர் உள்ளதுக்கே பயந்தாங்க. யூஎஸ்ஏ நாசா உள்ளதுக்கே பயந்தாங்க. அவங்க வச்சுருக்க சேட்டலைட்டு நம்ம அட்டானிக் பாம்பு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கே அவ்வளோ பயந்த கண்டு இருந்துச்சு. அந்த டைமை யூஸ் பண்ணி அவர் பாம்பை தயாரித்தார் பொக்கரானில். அது மாதிரிலாம் படிச்சிருக்காரு. நீங்கள் படிச்சிங்கன்னா அது மாதிரி படிங்க. நான் 10th எழுதும் போது 21 வயசு. எங்கள் அப்பாவுக்கு சொந்த டெலிவிஷன் கடை இருந்துச்சு. 9th ஃபெயிலு, 2 தான் ஃபெயிலு. கடையில் உட்கார வச்சிட்டார், எதுக்குப்பா உனக்கு படிப்பு அப்படின்னு சொல்லி. 10th பண்ணும்போது 21 வயசு. இப்போ யார் 20 வயசில் இருக்கீங்க? 21 யாரும் இருக்கீங்க? 21 வயசில் யாரும் இருக்கீங்க? இங்கே கை தூக்குங்க. என்னப்பா படிச்சிருக்க நீ? நான் 10th தான்ப்பா படித்தேன் வயசில். ஏன்னா அப்போ தெரியல எனக்கு கடை இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியே நாங்கள் கேஷுவலாக அப்படி விட்டுட்டோம். படிப்பை பற்றி 10th தெரியுது. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி அவருக்கு குழந்தைக்கு நான் சொல்லுவேன். அவருக்கு பிறந்தவொடனே நான் இன்னும் டிப்ளமா சேர்ந்தேன் சிவிலுக்கு. அப்பயும் கஷ்டம்தான். காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எனக்கு படிப்போட அருமை அப்போ தான் தெரியுது. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே ஃபேமிலி படிக்கவே இல்லை. ஒரு டிகிரியில் ஒரு 12th கூட கிடையாது எங்கள் ஃபேமிலி பூராவே. அவருக்கும் தெரியும். எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு படித்த டிப்ளமா நான் வராதான் சிவில்.
அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, படிப்புங்கிறது மிகப்பெரிய கேடயம். இஸ்ரேலை பற்றி தெரியுமா எல்லாத்துக்கும்? தெரியுங்களா? எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். மொத்தமே 21,000 கிலோமீட்டர் தான். பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா 99 லட்சம், 1 கோடி கீழே. பட் அவங்க என்னன்னா பிஹெச்டி முடித்தா தான் அவங்க மேரேஜே பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அங்கே ரூல் எப்படி தெரியுமா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கம்பல்சரி ஒரு புக்கை படிக்க வைப்பாங்க. ஏன் படிக்க வைக்கிறாங்க சார்? உங்களுக்கு இல்லை சார், கம்பல்சரியாக அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு புக்ஸை படிக்க வைக்கிறாங்க சார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கோம். அம்மா ஒன்றும் வேலை செய்யாதம்மா, குனியாதம்மா, வைக்காதம்மா. ஏன்னா அவங்க படிக்க அந்த பிள்ளையும் சேர்ந்து படிக்குது. அப்புறம் தான் சார் அந்த பிள்ளையும் சேர்ந்து படிக்குது. 4ஆம் மாதம் அந்த குழந்தை வந்து கேட்க ஆரம்பிக்குது. வயிற்றில் குழந்தை 4ஆம் மாதத்தில் கேட்குதுன்னா அம்மா படிக்கிறதா அந்த பிள்ளையும் கேட்குது. அப்போ அவனுக்கு எவ்வளோ நாலேஜுக்கு பாருங்கள் அந்த படிப்பை பற்றி. ஒரு இஸ்ரேல்காரங்க ஒரு ப்ரெக்னென்ட் இருக்க வைஃப் படிக்கிறாங்க. அவங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கீங்க, நல்லா படிங்க. படிக்கணும், சாதா படிக்க உட்காந்துக்கிட்டு சும்மா நம்மளும் புக்கை புரட்டினா படித்தும் இல்லாமல் இங்கே படித்து அந்த இடத்துல வந்தோன்னு சொல்லி அந்தளவுக்கு படிக்கணும். படித்தா அப்துல் ஐயா மாதிரி படிக்கணும். ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் சாதிக்கணும். சாதிக்கிற பெரிய விஷயம் எல்லாம் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பை மற்ற ஆளுக்கும் கொடுங்க. மற்ற பசங்க நிறையா கொடுங்க, விட்டுறாதீங்க. ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இவன் என்ன டிகிரி படிச்சிருக்கான், அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி வைங்க. ஒரு டேட்டாஸ் மாதிரி தான் ஒஸ்தாட்ட கொடுங்க, அவர் சொல்லுவார். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க வேலை செய்ய ஒவ்வொரு கீழே உள்ளவங்களுக்கும் வாய்ப்பை கண்டிப்பாக கொடுங்க. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.